Let's get married. Aww. So cute. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. ஐயா, இந்த வீட்டை பற்றி சொல்லுங்கள். குறிப்பாக இந்த இடமே பார்த்தோன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? என்ன காரணம்? அது எங்கள் கலாச்சாரத்தில் நல்லது கருத்துக்கெல்லாம் எல்லாம் சேரணும். சரி, ஓட்டு வீடுங்க தான் அப்பெல்லாம் ஓட்டு வீடுங்க தான். காரணம் என்னன்னா இங்கெல்லாம் பனிப்பொழிவு ஜாஸ்தி. அதுக்காக அடியில பலகை போட்டு மேலாக பாய் போட்டு பலகை மேல பாய் போட்டு அதுக்கு மேல இந்த ஓடு போட்டாக்கா சூடு இருக்கும். குளிர்காலத்துலயும் ஒரு சூடு இருக்கும். அந்த மாதிரி நம்ம மாதிரி ஏசி வைக்கிறோம் இது வைக்கிறோங்கிற பஞ்சாயத்து இல்லை. இது ஆல்டர்னேட்டிவ் ஏசி. இது வந்து முதல் அறை, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே விசிட்டர்ஸ் ஒரு ஹால் வந்தா யார் வந்தாலும் அங்கிருந்து வெல்கம் பண்றதுக்கு இங்கிருந்து தான் வெல்கம் பண்ணுவாங்க. ஓ, அங்க இது என்ன பெட்டிங்க? இது நம்ம வெள்ளாமை பண்றோம் இல்லைங்களா, தானியம் உற்பத்தி பண்றாங்க. அதை இந்த இதில் தான் வைக்கும். ஸ்டோரேஜ். இது வந்து ஸ்டோரேஜ் கிடங்கு மாதிரி பயன்படுத்தும். கிடங்கு மாதிரி. இது என்னத்துக்குன்னா வந்த கெஸ்ட்டை வேற எங்கேயும் உட்கார வைக்கூடாது, இங்கே தான் உட்கார வைக்கணும். இங்கே உட்கார வச்சா தான் அந்த மரியாதை. இந்த அமைப்பு என்னங்க? எல்லார் வீடுகளையும் பார்க்குறேன். இது அதான் அந்த மனுஷனுடைய மரியாதையை நிமித்தமாக பண்ணுறது. கௌரவம் இருக்கக்கூடாது. இந்த பெரியவங்க அங்கே நின்று ஆண்டவனை வேண்டுவாங்க. அங்கே உட்காந்து வேண்டுவாங்க. நம்ம எல்லாம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். வீட்டுக்கு பெரியவங்க கிட்ட பொம்பளைங்கெல்லாம் இந்த ரூமுக்கும் போகக்கூடாது, இந்த ரூமுக்கும் போடுறது. எச்சி வாயில சாப்பாடு சாப்பிட்டு இடையில போகக்கூடாது. அவங்க இங்கே தான் உட்காரணும். இதில் தான் உட்காருவாங்க, இதில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. நமக்கு எதாவது தேவைன்னா கை கழுவிட்டு தான் வந்து தருவாங்க. ஐயா, இப்போ இந்த அமைப்புல எல்லா வீடுகள்லயும் இந்த விளக்கு இந்த இடத்துல இருக்கிறது பார்க்குறோம். அதுக்கு ஏதாவது சிறப்பு அப்படின்றது உண்டா? காற்று அடித்தாலும் இங்கே வந்து அந்த காற்று அட்டாக் ஆகாது, நேராக அடிக்காது. அதனால அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அணையாது. எங்கள் சாஸ்திரத்தில் தான் அது அணைஞ்சிட்டாக்கா அபசகுனம். எல்லாமே அப்படியே இருக்கு. அப்படி எல்லாமே இருக்கு. ஆனால் இங்கே ஒரு தெரை மாதிரி இங்கே ஒரு ரூம் இருக்கும். ஓ, இங்கே இருக்கும். மத்து கிடையாது. சரி, மத்து கடை இருந்தால் அது தீட்டெல்லாம் ஆகக்கூடாது. சுத்தமான ஆளுக்கு இங்கே வரணும். பண்றக்கே ஒரு ஒரிஜினல் எதுவுமே கலக்காம காபி கொட்டையை வந்து இடிச்சு இது வந்து பண்ணா இப்படிதான் இருக்கும். இந்த காஃபி இந்த இடிக்கிற மரம் வந்துங்க கருங்காலி மரத்துல செஞ்சது. ஓ, இது நீங்கம்மா இது கருங்காலி ஃபுல்லாவே கருங்காலி டோட்டலாவே. இதெல்லாம் விறகு வைக்கணுங்க. சரிங்க, பற்ற வச்சிட்டாக்கா இது சோறு, இது குழம்பு, இது தண்ணி எப்பவுமே மூணும் அட்ட டைம்ல ரெடி ஆகும். 200 வருஷம் பழமையான வீடுங்களா இதெல்லாம்? இல்ல அதுக்கும் பழமையான ஜாஸ்தி. 200 வருஷம். இந்த மரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அறுத்துட்டு வந்து தண்ணியில ஊற போட்டுருவாங்க. இந்த மரக்கட்டையில அப்போ அந்த மரம் டெம்பர் அப்படியே இருக்கும். இந்த கூரை எல்லாமே வந்து எல்லாமே இந்த எல்லாம் கற்பூர மரம் தான். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நீலகிரியில கேத்தி பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கும். இது உலகின் மிக பழமையான மிக நீண்ட பள்ளத்தாக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தென்னிந்தியாவினுடைய சுவிட்சர்லாந்து அப்படின்னு இந்த பகுதியை குறிக்கிறாங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு சூழல் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இங்கே படுகரின மக்கள் வாழ்கிறாங்க. அவங்களுடைய வீடு அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலான்னு வந்தோம். அந்த சமயத்தில் இந்த வீடு வந்து 200 ஆண்டு பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கட்டமைப்பு தான் இன்றைக்கும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் மேம்படுத்தியிருக்கோம். அப்போ பழைய கால முறை எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் பேசுகிறதா இருக்கும். பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? மாதன். ஐயா, இந்த வீட்டை பற்றி சொல்லுங்கள். குறிப்பாக இந்த இடமே பார்த்தோன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? என்ன காரணம்? அது எங்கள் கலாச்சாரத்தில் நல்லது கருத்துக்கெல்லாம் எல்லாம் சேரணும். ஒரு சாவு சங்கடம்னா நல்லது கெட்டது முதல்லலாம் அந்த வீட்டில் தான் அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்களா, அங்கே தான் வைக்கிறோம். ஊர்க்காரெல்லாம் எல்லாம் சொந்தக்காரெல்லாம் வந்து அங்கே தான் சேருவாங்க, பஜனை பாடி அதுக்கப்புறம் தான் கொண்டு போவோம். சரி, அதனால் வசதி இருக்கணும். இடையில யாரும் இங்கே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த கேரின்னு பேர். இது பேர் கேரி வாசல். இது பேர் கேரின்னு அப்படின்னு வச்சுருக்கோம். யாருமே இதில் எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாது. அவங்க க்ளீனாக வச்சுருக்கணும். அவங்க வீட்டை அவங்க க்ளீனாக வச்சுருக்கணும். சரி, எல்லாம் இது ஒருத்தர் புழங்கிறதுக்கு இல்லை, எல்லாமே புழங்கலாம். ஓகே, அதனால யாரும் எந்த இடையூறும் பண்ண மாட்டாங்க. இந்த அகலம்ன்றது அப்படியே இருக்கும். ஓ, ஆமாம்.
ஐயா இப்போ இந்த வீட்டோட அமைப்பு நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த திண்ணை ஆரம்பத்துல இருந்து எல்லா வீடுகளையும் திண்ணை அப்படின்றது உண்டா? இருக்குங்க. ஏன்னா சொந்தக்கார் வராங்க, அவங்க காப்பி சாப்பிடுவாங்க, சில பேருக்கு அங்கே இடம் பத்தாது, இங்கே உட்காந்து ஏதோ பேசுவாங்க, பெரியவங்க எல்லாம் ஒரே நேரத்தில் பேசுவாங்க, ஒன்றா உட்காந்து பேசுறதுக்குன்னு இந்த திண்ணை வச்சிருக்குது. இது பழசு புதுசு எல்லா கதையும் பேசலாம். சரி, அது திண்ணை வச்சிருக்காங்க. ஆனால் எல்லா வீடுகளில் ஒரு வீடு அப்படின்னா இந்த திண்ணை கட்டாயமும் இருக்கும், கட்டாயமும் இருக்கும். சரி, ஓட்டு வீடுகள் தான் அப்போ அப்போ அந்த பழைய வீடு இருந்தாங்க. காரணம் என்னன்னா இங்கெல்லாம் பனிப்பொழிவு ஜாஸ்தி. நவம்பர் டிசம்பரில் பனி ஜாஸ்தி அடிக்கும், அது மார்ச் ஏப்ரல் வரைக்கும் அந்த குளிர் அப்படியே இருக்கும். அதுக்காக அடியில் பலகை போட்டு மேலாக பாய் போட்டு பலகை மேலே பாய் போட்டு அதுக்கு மேலே இந்த ஓடு போட்டாக்கா சூடு இருக்கும், குளிராது. குளிர்காலத்துலேயும் ஒரு சூடு இருக்கும். அந்த மாதிரி நம்ம மாதிரி ஏசி வைக்கிறோம் இது வைக்கிறோங்கிற பஞ்சாயத்து இல்லை. இது ஆல்டர்னேட்டிவ் ஏசி, ஹீட்டரே தேவையில்லை. சரி, அப்படி இருக்கும். இன்னொரு விசேஷம் என்னன்னா, இங்கிருந்து நம்ம போகிறப்போ குனிஞ்சு தான் போகணும். ஒரு மரியாதை, அதுக்காக தான் அந்த தாழ்வா இருக்கும், படி உயர்த்தி கம்பீரம் காட்டக்கூடாது. வீட்டுக்குள்ள போனால் அடங்கி உடங்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்னதாக கட்டியிருக்காங்க. அந்த இயல்புலேயே வரணும். அதாவது வணக்கம் சொல்லி போறதுக்கு தான் இது பண்ணியிருக்காங்க. அது ஒரு மரியாதை. எங்கே போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வரும்போது அடக்க ஒடுக்கமாக போகணும். சரி, இந்த படிக்கட்டு 3 வைக்குவாங்க. 3 வச்சாதான் வீட்டுக்கு நல்லது. அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு ஐதீகம் இருக்கு. ஐயா எதுக்கு இந்த பாதி கதவு நம்ம பார்க்குறோம், அது எதுக்கு 2 கதவு இருக்கு? அதாவது அந்த கதவை சாத்திட்டு நம்ம வேலைக்கு போகலாம். அதே மழை காற்று வந்தால் ஏதோ பள்ளி போகிறோம் ஏதாவது வந்தால் உள்ள அது அந்த ஓட்டையில் போயிடக்கூடாது. நம்ம வீட்டு கதவை திறந்து வச்சாலும் இதை க்ளோஸ் பண்ணாக்கா எந்த இதுவும் வராது. அப்படிங்கிறதுக்கு லேட்டஸ்ட்டாக வச்சது. இது முன்னாடி இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது தான். சரி, இது முதல்ல பாதி கதவுன்றது இப்போ வந்தது. சரி, அந்த கதவு தான் முதலே வந்தது. சரி, நம்ம பார்க்கலாம் ஐயா உள்ள. இது வந்து முதல் அறை, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே விசிட்டர்ஸ்க்கு. ஓகே, விசிட்டர்ஸ் ஒரு ஹால் வந்தால் யார் வந்தாலும் அங்கேருந்து வெல்கம் பண்ணுறதுக்கு இங்கேருந்து தான் வெல்கம் பண்ணுவாங்க. அங்கே இங்கேருந்து அங்கே வெல்கம் பண்ணுவாங்க. அப்புறம் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டாக்கா இங்கேருந்து உள்ளே போவோம். இது என்ன அறை? இது கெஸ்ட் ரூம். யாராவது வந்து இங்கே தங்குற மாதிரி. அங்கே எல்லா வசதிங்கிறது என்ன, சாப்பிட்றது எல்லாம் அங்கே. சரி, தூங்குறது தங்குறது மாத்திரம் தான் அங்கே. சரிங்க. இது என்ன பெட்டிங்க? இது நம்ம வெள்ளாமை பண்ணுறோம் இல்லைங்களா, தானியம் உற்பத்தி பண்ணுறோம்ல, அதை இந்த இதில் தான் வைக்கும். ஒரு ஸ்டோரேஜ். இது வந்து கிடங்கு மாதிரி பயன்படுத்தி வச்சுருவோம். எல்லாமே இதில் எவ்வளோ நிறைய பிடிக்க மாட்டிருக்குங்க வருஷத்துக்கு தேவையானது அப்படின்னா? அவங்கவுங்க அளவுக்கு இது பண்ணிவாங்க. இல்லைன்னா அங்கே வாசல்லையே குழி எடுத்து ஒரு பைலார் மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. எல்லாம் மூழ்கி மேலே ஒரு கல் போட்டு மூடிடுவாங்க. உள்ள எல்லாம் குட்டி வச்சு அதுக்குள்ளே நீங்கள் சேமிச்சு தானியங்கள்ல அது வருஷக்கணக்கில் ஒன்றும் ஆகாமல் அழியாமல் அப்படியே இருக்கும். நம்ம தேவைன்றப்போ அங்கேருந்து எடுத்து. ஆனால் மழை அதெல்லாம் உள்ளே போகாது. அது அந்த ஷேப்பில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ இங்கே இல்லை. இருந்துச்சு, நம்ம வீட்லேயும் இருந்துச்சு. அந்த வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது எல்லாம் இது பண்ணிட்டோம். ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷம். அதெல்லாம் இப்பெல்லாம் பார்க்கறது கஷ்டம். சரி, இருக்கும். அது உள்ளே போய் பார்க்கறதுக்கு அவ்வளோ. ஆனால் இருக்கா இந்த பகுதியில் ஏதாவது ஒன்றாவது இருக்கா? என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம வீட்டில் இருந்துச்சு. நான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வருஷம் தான் ஆயிடுச்சு மாதிரி. ஐயோ, வாசல் முடிச்சிட்டேன். சரி சரி. அது நம்ம இந்த மண்பானை மாதிரியே இருக்கும். மண்பானை மாதிரி வெளியே, வீட்டுக்கு நேராக வெளியே இருக்கும். ஆனால் கொஞ்சம் சாய்வா இருக்கும். ஏன்னா தண்ணி உள்ள போகாது. புரியுது. அப்படி பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் முன்னோர்கள் பண்ணது. இது நம்ம தாத்தாவுடைய தாத்தா காலத்தில் பண்ணது. மற்றபடி இருக்கிறத இங்கே டெய்லி யூஸ்க்கு இங்கே வச்சிருப்பாங்க, பண்ணி இது பண்ணுவாங்க. அது கெஸ்ட் ரூம். இங்கேருந்து அவங்க கூப்பிட்டாக்கா உள்ளே போகணும். சரி, போவாங்கள நம்ம அப்படி. இங்கே படியெல்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி எங்கே போனாலும் அந்த 3 படி இருக்குங்க. இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன பொருளுங்க வைக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. சின்ன அலமாரி இது. ஆமாம். இந்த காஞ்ச பொருள் எல்லாம், இந்த பீன்ஸு, பட்டாணி, இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா? ஆமாம். அதை வெயில் அங்கே போட்டான்னா நம்ம இருந்து பார்த்துட்டு இருக்கணும். டயர்டு, வேலைக்கு போக முடியாது. அதனால கம்பி கட்டிடுவாங்க மேலே. அதில் சரி, இந்த சரத்துக்கும் அந்த சரத்துக்கும் கம்பி கட்டி எல்லாம் கோத்து விட்டுருவாங்க. கோத்து விட்டா அந்த வீட்டு சூட்டுக்கு அது காயும்.
அது காஞ்சதுக்கப்புறம் தட்டி ஆ பேக் பண்ணி வச்சிருவாங்க. சரி. இது என்னத்துக்குன்னா வந்த கெஸ்ட்டை வேற எங்கேயும் உட்கார வைக்கூடாது, ஓ இங்கே தான் உட்கார வைக்கணும். இங்கே உட்கார வச்சா தான் அந்த மரியாதை. இது ஒரு பண்பாடு. ஓஹோ வந்து அவங்க யார் வந்தாலும் இங்கே உட்கார வச்சு கீழேயும் கூட உட்கார வைக்க மாட்டாங்க, மேல இருந்து தான் உட்காரணும். நீங்கள் இங்கே யாராவது வர்றாங்க அப்படின்னா இங்கே உட்கார வச்சு முதல்ல காஃபி கொடுப்பீங்க, தண்ணி கொடுக்குற பழக்கம் இல்லை? தண்ணி பழக்கமே இல்லை, காஃபி ஃபஸ்ட்டு. காஃபியே ஃபஸ்ட்டு சாப்பாடு. சாப்பாடு சாப்பாடு யார் வந்தாலும் சரி, வாங்க எடுத்தோடனே உள்ளே வாங்கன்னு கூப்பிடணும், உட்காருங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு காப்பி ரெடி மாடு, இங்கேருந்து நம்ம ஆர்டர் போட்டால் காப்பி வந்துடும். சரி சாப்பாடு ரெடி ஆச்சா, உட்காந்து சாப்பாடு போடுங்க. சரி. இது ஆனால் தூங்குறது இங்கே தானுங்களா? தூங்குறதும் இங்கே தான். ஒரு இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்னா குடும்பமே வந்து இதில் தான் தூங்குவாங்க. இதுலேன்ட்டு இல்லை, இதில் அந்த பெரியவங்க தூங்குவாங்க. ஓ பெரியவங்களுக்கு தூங்குவாங்க, பொம்பளைங்க தூங்க மாட்டாங்க. ஓ அவங்க எங்கே படுப்பாங்க? பொம்பளைங்க உள்ளே படுப்பாங்க. சரி. இது பெரியவங்களுக்காக. பெரியவங்க சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம். ஆனால் நல்ல அகலமாக இருக்கு இல்லையா? ஏன்னா வேற எங்கேயும் இந்த மாதிரி பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு அகலமாக, அதான் எல்லா வீடுகளும் இதே அமைப்பு தான். எல்லா பொருள் எல்லாம் உள்ள வேணா வச்சுக்கலாம், கீழேயும் வச்சுக்கலாம், அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இப்போ எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்பதான் வர வர மாறிடுச்சு கலாச்சாரம். ஆனா ஆரம்பத்துல வந்து இதே ஸ்டைல் தான், ஒரே மாதிரி தான் அறை. எல்லா ஒரு வீடை பார்த்தாக்கா வேற வீடு பார்க்க தேவையில்லை. ஆனா எல்லாம் ரைட் சைடு தான் வைக்குவாங்க, ஏன் அது லெஃப்ட்ல வைக்க மாட்டாங்க. எது என்ன ஏன்னா சூரிய நமஸ்கார் பண்ணும். ஓ அதனால எல்லாமே வலது பக்கம் வைக்கிறது. இங்க இருந்து கிழக்கு பார்த்த மாதிரி இது பண்ணுவாங்க. கீழே இருந்து மேலே படுக்க மாட்டாங்க, மேல இருந்து கீழே படுப்பாங்க. தலை மேலே தான் இருக்கணும், கீழே வரக்கூடாது. ஓ அப்படி இந்த பக்கம் தான் தலை இருக்கணும். அப்படி மாற்றி படுக்கக்கூடாது. சரி. இது என்னங்க நான் பார்க்குற வீட்டுக்குள்ளேயே உரல் இருக்கு. இது என்னன்னா ராகி கோதுமை எல்லாம் அரைக்கி இருக்கு. இதுக்கு மேலே ஒன்று இருக்கும். ஆமாம் அந்த இது இருக்கும். அது மேலே ஒரு டாப் மாதிரி ஒன்று. அப்போல்லாம் நம்ம மிஷின் ஒன்றும் இல்லையா, அந்த அம்மாவங்க இதில் அரைச்சி தான் நமக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சேங்க. ஏன்னா சில வீடுகளில் நம்ம பார்க்குறோம், ஒன்றா வெளியே இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி அம்மிக்கல் ஆட்டாங்கல் எல்லாம் உண்டு. ஆனால் இங்கே வீட்டுக்குள்ளேயே அதெல்லாம் இருக்கும். மழை காலத்தில் பண்ண முடியாது. இல்லை அதான் சொல்ல, பொதுவாக எல்லாரும் வீடுகளில் முன்னாடி நான் சொல்கிறது வெளியே இருக்கும் ஆட்டாங்கல் இருக்கும், அம்மிக்கல் இருக்காது. ஆட்டாங்கல் இருக்கும். ஓ ஆட்டாங்கல் பண்டிகை நாளில் எல்லாம் 10 பேர் சேர்ந்து வந்து அங்கே ஆட்டுவாங்க. இங்கே ஆட்டினா இடைஞ்சலாகும். ஆனா வீட்டுக்குள்ளேயே இவங்க வந்து இது பண்ணிக்கிறது இல்லையா? இது அரைக்கிறதுக்கு. இது நம்ம அங்க மேல பேசணும் பாத்தீங்களா, உப்பு குழிக்கு இந்த இது அது இத உப்பு இங்க கொட்டி உரல்ல கொட்டி இதுல அரைக்கணும். அரைச்சி அது ஒரு இது இருக்கு. எதுங்கய்யா? ஒரு பாத்திரம் இருக்கு. சரி. பாத்திரத்துல போட்டுட்டா மேல போய். இப்போ அது போக மாவு இந்த காஃபி இதெல்லாமே வந்து வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கலாம். கோதுமை இது பண்றது, ராகி இது பண்றது எல்லாமே இதுல பண்ணலாம். இது மேல ஏறதுக்கு இடைஞ்சலவங்க படிக்கட்டெல்லாம் வைக்க முடியாதுங்கிறதுக்காக இதை வச்சிருக்காங்க. இட வசதி இதா இங்க புடிச்சிட்டு அப்படியே ஏறிக்கலாம். இதுல ஏறி மேல போயிடலாம். சும்மா ஏற முடியுமா? ரெண்டு இது ஏறலாம், நம்ம ஏறக்கூடாது. ஏறக்கூடாதுங்களா? ஏறக்கூடாது. எதுனாலிங்க? அது சாஸ்திரம் இருக்கு. அப்போ யார் ஏறுவாங்க? அது அந்த தாத்தாவங்க ஏறுவாங்க, இல்லைன்னா அந்த அம்மா ஏறு. ஓ இதில் வந்து மேலே என்னெல்லாம் பயன்பாட்டுக்கு? இது இல்லை காய வைக்கிறதுக்கு தான். காய வைக்கிறதுக்கு மற்றபடி வேற பொருள்கள்லாம் இருந்தால் சேவ் பண்ணுறதுக்கு. ஒரு பெரிய அலமாரி இல்லையா? அலமாரி மாதிரி எல்லாம் ஓப்பனாக தான் இருக்கும், அலமாரி மாதிரி இருக்கும். சரி. ஐயா இந்த அமைப்பு என்னங்க? எல்லார் வீடுகளையும் பார்க்குறேன். ஆமாம், இது அதான் அந்த மனுஷனுடைய மரியாதையை நிமித்தமாக பண்ணுறது. கௌரவம் இருக்கக்கூடாது, தலை குனித்து தான் போகணும். சரி, அதுக்கு இப்படி ஒரு அமைப்பு, இப்படி ஒரு ஆர்ச்சி இருக்கும். அதில் இந்த விளக்கு இருக்குன்னா இந்த விளக்கு சத்தியமான இது அந்த பக்திக்கு அடையாளமாக வைக்கிறாங்க. இதில் அந்த பெரியவங்க அங்கே நின்று ஆண்டவனை வேண்டுவாங்க. அங்கே உட்காந்து வேண்டுவாங்க. நம்ம எல்லாம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். வீட்டுக்கு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதுக்கப்புறம் நமக்கு அது ஒரு பிளேட் இருக்குங்க. சரி, அந்த இதில் வெங்கலத்தில் பிளேட் இருக்கும், அதில் தான் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். வீட்டோட பெரியவருக்கு அதில் தான் சாப்பாடு கொடுக்கணும். சரி, அவர் சாப்பாடு போட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆம்பளைங்க எல்லாத்துக்கும் அங்கே சாப்பாடு தருவாங்க அந்த ரூமில். சரி, அவர் தான் முதல்ல சாப்பிடணும். பொம்பளைங்கெல்லாம் இந்த ரூமுக்கும் போடக்கூடாது, இந்த ரூமுக்கும் போடுறது எச்சி வாயில்.
எச்சி வாயில் சாப்பாடு சாப்பிட்டு இடையில போகக்கூடாது. சாப்பாடு இடையில போடுறது இதெல்லாம் போகக்கூடாது. அந்த ரூமுக்கு போகக்கூடாது, இந்த ரூமுக்கும் போகக்கூடாது. பெண்கள் இந்த ரூமுக்கு போகக்கூடாது, இங்கே தான் உட்காரணும். இல்லை இந்த ரூம்குள்ளேயே அவங்க போகக்கூடாது. போவாங்க, எச்சில் பண்ணிட்டு போகக்கூடாது. ஓகே, சாப்பிட எந்திரிச்சு போகக்கூடாது. அவங்க இங்கே தான் உட்காரணும், இதில் தான் உட்காருவாங்க, இதில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. நமக்கு எதாவது தேவைன்னா கை கழுவிட்டு தான் வந்து தருவாங்க. அந்த மாதிரி. சரி, அவர் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நம்மெல்லாம் அங்கே உட்காந்து சாப்பிட்ணும். யாராவது ஒருத்தர் நம்ம முடிக்கிற வரைக்கும் அங்கேயே உட்காந்துருப்பாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வெளியே வருவாங்க. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த பிளேட்டை பொம்பளைங்க சாப்பிட மாட்டாங்க, கழுவி தனியாக வச்சுருவாங்க. அது அவருக்கானது. அது இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அதை தான் யூஸ் பண்ணணும், மற்றவங்க யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஐயா, இப்போ இந்த அமைப்பில் எல்லா வீடுகள்லையும் இந்த விளக்கு இந்த இடத்துல இருக்கிறது பார்க்குறோம். அதுக்கு ஏதாவது சிறப்பு அப்படின்றது உண்டா? சிறப்புங்கிறது அந்த காலத்துலலாம் கரண்ட் இல்லைங்க, அதனால இந்த விளக்கு ஒன்று தான் வீட்டுக்கே வெளிச்சம் தருது. இந்த அறைக்கு அந்த அறைக்கு எல்லாத்துக்குமே இது தான் போதும். அது இன்னொரு விசேஷம்னா காற்று அடித்தாலும் இங்கே வந்து அந்த காற்று அட்டாக் ஆகாது, நேராக அடிக்காது. அதனால அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், நல்லா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அணையாது. எங்கள் சாஸ்திரத்தில் தான் அது அணைச்சிட்டாக்கா அபசகுணம். விளக்கு அணையக்கூடாது. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்கோம், திடீர்னு விளக்கு அணைஞ்சா அது அபசகுணம். அதனால அந்த விளக்கு அணையாமையும் பார்த்துக்கணும், ஆனால் எல்லா பக்கம் வெளிச்சமும் வரணும், எல்லா அறைக்குமே வெளிச்சம் வரணும். அப்போ அந்த கட்டமைப்பே அப்படிதான் இருக்கு இல்லையா? இப்போ வந்து இங்கே செவர் எடுத்துட்டனால அது மாறி இருக்கு, இல்லைன்னா அது எல்லாம் திறந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா ரூமுக்கும் வெளிச்சம் வரும். ஒன்று அப்படி பார்த்து பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் ஜீனியஸுங்க அவங்க. இப்போ நம்ம மாதிரி தத்திங்க இல்லை, இப்பெல்லாம் ஜீனியஸ். 200 வருஷத்து வீடு இல்லைங்களா இது? ஆமாங்க, இது எல்லாமே அப்படியே இருக்கு. அப்படி எல்லாமே இருக்கு. ஆனால் இங்கே ஒரு தெரை மாதிரி இங்கே ஒரு ரூம் இருக்கும். இங்கே இருக்கும், மத்து கடை இருக்கு. சரி, மத்து கடை இருந்தால் அது இந்த தீட்டெல்லாம் ஆகக்கூடாது, அது சுத்தமான ஆளுங்க தான் இங்கே வரணும். யார் கடைவாங்க? பானையை வச்சிருப்போம், பெரியவங்க தான் கடைவாங்க. பெரியவங்க தான் கடைவாங்க, வீட்டில் ஆம்பளைங்க தான் கடைவாங்க. பெண்கள் கடை கடைஞ்சி அப்போல்லாம் எருமை மாடு எல்லாம் நிறைய இருக்குல்ல, அந்த தயிர் எல்லாம் எடுத்து வெண்ணெய் எடுப்பாங்க, தயிரெல்லாம் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. காசு கொடுக்கறது இல்லை, சும்மாவே சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்க. அப்படியா? அப்பெல்லாம் விற்கிறது இல்லை, எல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க கொடுப்பாங்க. வெண்ணெய் பண்ணுவாங்க, வெண்ணெய் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. தயிரெல்லாம் எல்லாத்துக்கும் சாப்பிடுங்கன்னு கொடுத்துருவாங்க. ஆனால் அதில் ஆம்பளைங்க தான் போகணும், பொம்பளைங்க போகக்கூடாது. அது அந்த ரூமுக்கு அனாவசியமாக தீட்டுப்படக்கூடாது, அப்படி பத்திரமா வச்சுருப்பாங்க. ஆனால் இது சொல்லுங்க. மற்றபடி இந்த ரூமே எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வந்தாலும் இங்கே படுத்துக்கலாம். வேற ஒன்றும் ஒரு விசேஷத்துக்கு வராங்கன்னா கொஞ்சம் ஆள் ஜாஸ்தி வந்தால் இங்கே தூங்கிக்கலாம். ஆனால் யார் வந்தாலும் இது உள்ளே போக மாட்டாங்க, இதுக்குள்ளே நுழையக்கூடாது, உள்ளே போக மாட்டாங்க. வெளியாட்கள் யாருமே, வீட்டுக்காரங்க மாத்திரம், அந்த பெரியவங்க மாத்திரம் தான், சாஸ்திரம் பண்ணுறவங்க மாத்திரம் தான் உள்ளே போவாங்க, மற்றபடி யாரும் போக மாட்டாங்க. இந்த அறையை பற்றி சொல்லுங்க. இதை சமையல் அறை இல்லையா? சமையல் அறைங்க. எப்படி வந்துருங்க? இது என்னங்க? இது வந்து பாத்ரூம். இது பாத்ரூம். சரி, இதுல பொம்பளைங்க என்ன சமைச்சாலும் சரி அவங்க சாப்பிடக்கூடாது. அவங்க முதல்ல சாப்பிடக்கூடாது, முதலையும் சாப்பிடக்கூடாது, இங்கேயே சாப்பிடக்கூடாது. இங்கே சாப்பிடக்கூடாது, அந்த ரூமுக்கு தான் போய் சாப்பிடணும். ஓகே, சமையல் அறைன்றது சமைக்கிறது தான். அது ஆம்பளைங்க வேணா சாப்பிடலாம், பொம்பளைங்க இங்கே சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றதா இருந்தா ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து பிளேட்டில் சாப்பாடு போட்டு வெளியே போய் உட்காந்துட்டு தான் சாப்பிடணும். இங்கே எச்சில் பண்ணக்கூடாது. ஓகே, இங்கேயும் அந்த ரூம்லையும் எச்சில் பண்ணக்கூடாது. அது வந்து ஆரம்பத்துலேருந்தே கடைபிடிக்கிறாங்க. அப்படியே இருக்கு. இப்பெல்லாம் பழகிட்டாங்க, ஆக்க சாப்பிட்றாங்க. இப்பெல்லாம் முடியாது. முதல்ல அந்த மாதிரி இருந்திருக்காங்க, கட்டுமானமாக இருந்திருக்காங்க, பண்ணுறாங்க. அது பாத்ரூம். இந்த ஜன்னலில் எதுக்கு சின்னது வச்சுன்னா காற்று ஜாஸ்தி உள்ளே வரக்கூடாது. சரி, அதனால அதுக்கு அளவாக தான் வச்சுருக்கேன். அவங்க கீழத்து மாதிரி எல்லாம் பெருசாலாம் வைக்க முடியாது, காற்று வரட்டுன்னு வைக்கிறாங்க. இங்கே காற்று எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும், ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஐயா, இந்த அடுப்பு இன்னைக்கு புது அடுப்பும் இருக்கு பார்க்குறேன். இந்த பழைய அடுப்பு இருக்கு, அது புழங்கிட்டும் இருக்காங்க எல்லா வீடுகளிலும் இருக்காங்க. என்ன இது இப்படிதான் ஆரம்பத்தில் அமைப்பே அது சொல்லுங்களேன். இது என்னன்னு சொல்லுங்களேன். அப்படி இதெல்லாம் விறகு வைக்கணுங்க. சரிங்க ஐயா. 10 வச்சிட்டாக்கா இது சோறு, இது குழம்பு, இது தண்ணி. தண்ணி எப்பவுமே மூணும் அட்ட டைம்ல ரெடி ஆகும். அந்த விறகு வேஸ்ட் ஆகாது. ஆனா தண்ணி வந்து எப்பவும் சூடு இருந்துகிட்டே இருக்கும். இதே அந்த பைப்பு புகை போறதுக்கு புகை கூண்டு. சரி, இது வந்து சோறு, இது குழம்பு, தண்ணி.
இது இப்போ எல்லா வீடுகளையும் எல்லா வீடுகளையும் எதுவும் மாத்தலையா? மாற்றவே மாட்டாங்க. எவ்வளவு புதுசா எந்த புதுசாக வீடு கட்டினாலும் அடுப்பு கட்டுறதுன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இன்னும் இருக்கு. அவரை கூட்டிட்டு வந்தா கட்டுவாங்க. அது புதுசாக கரெக்டாக அந்த கட்ட தெரிஞ்சவங்க தான் வந்து கட்டுவாங்க. ஓ, இது எல்லாருமே கட்ட முடியாது. எல்லாருமே கட்டினாக்கா ஒரு செட் ஆகாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இங்க விறகு வச்சாலும் அங்க வரைக்கும் அதோட அந்த பவர் வரணும். அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல பண்ணுவாங்க. அது சில பேருக்கு தான் தெரியும். அதனால அவரை இப்போ இன்னைக்கு புது வீடு கட்டினாலும் இதே கட்டுவாங்க. ஓ, இது கட்டாம இல்லை. ஏன்னா எந்த சாஸ்திரத்துக்கும் இந்த வீடு இது அடுப்பு வேணும். இப்போ நீங்க வெளிநாடுலயோ வெளியூர்லயோ எங்கேயாவது இருக்காங்க, இந்த அடுப்பு இருந்தால் அவங்க படுகிறது அப்படின்னு ஆமா கண்டுபிடிச்சிடலாம். சரி, கண்டுபிடிச்சலாம்னா எந்த சாஸ்திரத்துக்கும் இந்த அடுப்பில் தான் செய்யணும். வேற எதுலையும் பண்ணக்கூடாது. அந்த கேஸ்ல எல்லாம் பண்ணக்கூடாது. அடுப்பில் தான் செய்யணும். அப்போ எதுக்கு கேஸ் அப்படின்றது? அது எமர்ஜென்சிக்கு நம்ம அடுப்பு பற்ற வச்சு சோறாக்கி வேலைக்கு போகிறதெல்லாம் கஷ்டம். எல்லாம் பயங்கரம் டண்ட் ஆயிடுச்சு. எல்லாம் வேலைக்கு போகிறதுக்கு இடைஞ்சிட்டு கேஸ் வச்சோன்னா சீக்கிரம் ஆயிரும். ஆனால் இப்போவும் தண்ணி சூடு பண்ணுறது இதில் தான் பண்ணுறாங்க. ஆச்சரியமா இருக்கியா? இன்னைக்கும் அந்த பழக்கத்தை விடாம அது கடைபிடிக்கிறது. எந்த வீட்டில் போனாலும் இது இருக்கும். இது இல்லாமல் வீடே இல்லை கேட்டாம. இது நல்ல இது நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி இங்க இந்த செவர் கிடையாது இல்லையா? இல்ல. அந்த விளக்கோட வெளிச்சம் இங்கேயும் வரும் அங்கேயும் வரும். ஒரு வீட்டுல வந்து நாலாபுரமும் அந்த இது ஸ்பிட் ஆகும். அப்பெல்லாம் கரண்ட் இல்லையா? அதுதான். கேன்லும் இல்லை. ஆமா, இது மெழுகுவர்த்தியும் கிடையாது. அதனால இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். அவங்க எல்லாம் அனுசரிச்சியா நடப்பாங்க. ஸ்பீடாக நடந்துக்கிறது எல்லாம் பண்ணுறதில்ல. அனுசரிச்சு நடப்பாங்க. அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு தானே அப்படியே அனுசரித்து நடப்பாங்க. அதனால இது இல்லை நம்ம மாதிரி ஓடியாட்டி எல்லாம் பண்ணுறதில்ல. இல்லை ஆச்சரியமா. ஏன்னா ஒன்று எவ்வளவு தூரம் பார்த்து இந்த குளிர் வரக்கூடாது, வெளிச்சம் எல்லா இடத்துக்கு இருக்கணும், அடுப்பு இப்படி தான் இருக்கணும், எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. அவங்களாம் ஜீனியஸுங்க. நம்ம அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே அந்த அரைக்கிறதாக. ஆமாம், எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருக்கும். மழை அடித்தாக்கா 3 மாதம் கோடை மழை அடிக்கும். அந்த விறகெல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருங்க. ஓ, இந்த அடியில் இருக்குது. நம்ம அந்த நீங்கள் உட்கார இடம் சொன்னீங்க இல்லையா, அது கீழே விறகெல்லாம் ஃபுல்லாக அடிக்க வச்சுருவோங்க. 3 மாதம் அடிக்கும். தொடர்ச்சியாக மழை வந்துட்டு அடிக்கும். சமைக்கிறது சாப்பிட்றது அங்கே தூங்குறது. வெளியவே போக மாட்டாங்க. வெளியே போனாக்கா நடுங்கி செத்துரும். ஐயோ, இந்த மாதிரி பயங்கர கோல்ட் ஆகும். அதனால 3 மாதம் அங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ 3 நாளே மழை அடிக்கிறது இல்லை. 3 மாதம் எங்கே அடிக்குது? அந்த மாதிரி தான் பொழப்பே போட்டிட்டு இருக்குது. இந்த பழமையான வீடு இன்னும் மாறாமல் இருக்கிறது. இந்த பகுதியில் இந்த வீடு இன்னும் 3 வீடு இருக்கு. ஏன்னா இங்கே வேற ஆள் இல்லாதனால இப்படி இருக்கு. இப்போ ஜென்ரேஷன் பெருக பசங்க இருக்காங்க, அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. ஒரு பொண்ணு கேட்க போகிறாங்க, வீடு எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த குசலத்திலேயே இந்த வீடெல்லாம் ரெடி பண்ணுற நிலைமை வந்துச்சு. எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. சரி, யாருமே வைக்கல. ஆனால் இன்னும் நீங்கள் அதை மாறக்கூடாதுன்றதுனால அப்படியே வச்சுருக்கீங்க. ஆனால் நாங்கள் வீடை மாற்றினாலும் கூட அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த சம்பிரதாயம் பண்ணி தான் ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி சமையலறைன்னா இது இருக்கும். அந்த அம்மி உரல்லாம் அதெல்லாம் இருக்கு. அதில் வேற இடத்துல வச்சுருக்கோம் யூஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா அது நமக்கு கட்டாயம் தேவை. நம்ம இப்போ உப்பு குழிக்கு தண்ணி ஊற்றணும்னா நான் அந்த உப்பு அங்கே தான் அரைச்சாகணும். அதை எடுத்து எல்லா பசங்க வந்தாங்கன்னு நீட் பண்ணி விட்டு அது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன். அங்கே தான் பண்ணணும். என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. முதல் தடவை வர்றோம், இப்படி பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளேயே இப்படி இருக்குது அப்படின்னு. வெளியாட்கள் வருவாங்க இல்லையா, வேற எங்கே இருந்தா, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க இந்த வீடோட கட்டமைப்பு இதெல்லாம் பார்த்து? அவங்க மேக்ஸிமம் உள்ளே வரமாட்டாங்க. ஓ, வரமாட்டாங்க. அந்த நீங்கள் சொன்ன கெஸ்ட்டு இடத்தோட கம்பல் பண்ணி ரொம்ப பழகுனாங்க. ப்ரெஷர் பண்ணாக்கா அந்த ரூம் வரைக்கும் வருவாங்க. இங்கேயும் வர மாட்டாங்க, அந்த ரூமுக்கு. சரி. அப்போ எங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் இல்லையா? ஆனால் 200 வருஷம் பழமையான வீடுங்களா இதெல்லாம்? இல்லை அதுக்கும் பழமையான ஜாஸ்தி. 200 வருஷத்துக்கு மேலே. இந்த மரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அறுத்துட்டு வந்து தண்ணியில் ஊற போட்டுருவாங்க. இந்த மரக்கட்டை தண்ணியில் ஊற போட்டுருவாங்க. 3 மாதம் 4 மாதம் அப்படியே ஊற வச்சிருவாங்க. சரி, உலையில ஊற வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் இருப்பாங்க. அப்போ அது டெம்பர் இருக்கும். இப்போல்லாம் இந்த பலகையெல்லாம் கிடைக்காது. அந்த மாதிரி 3 மாதம் 4 மாதம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அறுப்புக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த மரம் டெம்பர் அப்படியே இருக்கும். அந்த கூரை எல்லாமே எல்லாமே இந்த எல்லாம் கற்பூர மரம் தான். அது ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறக்கே. சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து ஏன்னா இன்றைக்கும் நிறைய பேர் வீடு இப்படியெல்லாம் கட்டணும்னு நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் உண்டு, நம்ம இருக்கிற வீடு. அப்போ நீங்கள் இதெல்லாம் காமிக்கும்போது இதை நிஜமாக நம்மளும் பயன்படுத்தலாமே. இன்னும் இந்த அடுப்பாகட்டும்,
இங்கே உள்ளே வச்சிருக்கிற அந்த உரல் ஆகட்டும் இதெல்லாமே நம்மளும் பயன்படுத்தினா நல்லா இருக்குமே நல்லா நிறைய இருக்குதா? பேர் தோணும். இப்போ நல்லா இருக்கா சீக்கு சடவு இல்லாமல் இருந்திருக்காங்க. அதுதான். இப்போ டைல்ஸ் போட்டு அதை போட்டு எல்லாம் இது பண்ணி தான் எல்லாம் முட்டி வெளி அது வெளிங்கிறதெல்லாம் வர காரணமே இப்போ எவ்வளோ நாகரிகம் வந்துச்சோ அவ்வளோ கஷ்டம். இப்போ ஹைட் இந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ காற்றே வராது. ஆனால் காற்று இல்லாமல் இல்லை. நல்லா சுவாசிக்கிற காற்று நல்லா அட்மாஸ்பியராக இருக்கு. இப்போ ஆடம்பரத்தில் 10 அடி 12 அடிக்கு டெரஸ் போட்டுறாங்க குளிருதுன்ட்டு. அவங்க கீழே வேற டைல்ஸு ஹீட்டர் வைக்கணும். கச்சக்க இடைஞ்சல். முன்னாடி எல்லாம் வந்து சிமெண்ட் தான், சிமெண்ட் தான், மண்ணு தரதான். முன்னாடி அதுக்கு முன்னாடி மண்ணு தரதான். சாணி போட்டு மூழ்கிடுவாங்க. அப்போ அதில் அதுவுமே நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும். எந்த விஷக்கிருமியும் வீட்டுக்குள்ளே வராது. அந்த சாணி ஸ்மெல்லுக்கு விஷக்கிருமி வீட்டுக்குள்ளே வராது. இப்போ கண்டதெல்லாம் வருது. டைல்ஸ் போட்டால் என்ன போட்டால் எலியே உள்ள பூந்து விளையாடுது. அந்த மாதிரி. ஆனால் அப்போ அந்த சாணியெல்லாம் போட்டு முழுகின சமயத்தில் எந்த சீக்கும் வந்ததில்லை. யாருக்கும் ஹாஸ்பிட்டல் போனதே இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டல் போகாத நாளே இல்லை. டெய்லி ஒரு வண்டி போயிட்டே இருக்கணும். அந்த வண்டி அளவு ஆயிடுச்சுங்க. ஏன்னா பழசு தாங்க. ஆனால் உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல, முன்னோர்கள்லாம் எப்படி இதெல்லாம் யோசிச்சு நமக்கு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. சீக்குனாலும் கூட அந்த கஷாயத்தை சாப்பிட்டு செட் ஆயிருக்கு. இப்போ என்னென்ன மாத்திரை என்னென்ன இன்ஜெக்ஷன் போட்டு கூட செட் ஆகுறது இல்லை. ஐயா அதை கேட்கணும்னு நினச்சேன். இந்த உணவு பழக்கம் அப்படின்னு இப்போ படுகர்களுடைய உணவில் இது தவிர்க்க முடியாது அப்படின்றது எது? தவிர்க்க முடியாது இல்லை, எப்போவுமே நாங்கள் இன்றைக்கும் அந்த பழக்க வழக்கத்தில் இருக்கோம். இப்போ நம்ம பார்த்தோன்னா கோயம்புத்தூர் பக்கம் பருப்பு சாப்பாடு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே அப்படின்றது உண்டா? இங்கே ஃபேமஸுங்கிறது இந்த மொச்சக்கொட்டை குழம்பு, அவரை குழம்புங்கிறது தான் ஃபேமஸ். எந்த ஃபெஸ்டிவலுக்கானாலும் சரி, எந்த விசேஷத்துக்கானாலும் சரி, இந்த அவரை குழம்பு பண்ணிடுவாங்க. பலகாரம் சொல்லுவாங்க. அந்த பலகாரம் வேற யாருக்குமே வராது. ஒன்லி படுகாஸ்க்கு மாத்திரம்தான் வரும். ஓ, படுகாஸ் பலகாரம். படுகாஸ் பலகாரம். அது துப்பதிட்டுன்னுவாங்க. துப்பதிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எண்ணெயில் மாவை படைஞ்சிட்டு தட்டி இந்த மாதிரி சொம்பரை தட்டிடுவாங்க. தட்டிட்டு எடுத்து போடுவாங்க. பூரி மாதிரி இருக்கும். நீளமா அகலமாக இருக்கும். பூரி மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓ, அது வந்து படுகர்கள் செய்கிறது. பண்டிகைனாலும் சரி, வேறு விசேஷம்னாலும் சரி, அந்த மாதிரி அதுதான் பண்ணுவாங்க. அது கட்டாயமாக இருக்கு. அது இல்லாத எந்த ஃபங்க்ஷனும் இல்லை. பண்ணுவாங்க. அவரை குழம்பு பண்ணுவாங்க. தண்ணியை வந்து கம்மியாக புழங்குவீங்களா? ஏன்னா வெளியாட்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கறது பழக்கம் இல்லை. காஃபி தான் கொடுப்போம், சாப்பாடு போடுவோம், தண்ணி கேட்டால் தான் தருவோம். அந்த ஒரு டம்ளருக்காக தண்ணி இல்லாத இருக்க முடியுமா? யூஸ் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருப்போம். எல்லாம் இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஃபேவராக கிடைக்கிது. அதனால பிரச்சனை இல்லை. உங்கள் மாதிரி அந்த பக்கெட் தண்ணி, இந்த பாட்டில் தண்ணி எல்லாம் வாங்குற மாதிரி இல்லை. அங்கே வீட்டுக்கு பைப் போட்டுருக்குது. நல்லா வசதியாக இருக்குது. தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி வைக்க மாட்டாங்க. பழசாகுதுன்ட்டு வைக்க மாட்டாங்க. அன்னன்றைக்கு யூஸ்க்கு வந்து புதுசாக எடுத்து வந்து பண்ணிடுவாங்க. ஐயா, இப்போ அம்மா என்ன பண்ணிட்டுருக்காங்க? இது எங்கள் அம்மா தான். இப்போ வந்து இந்த காப்பி கொட்டை வந்து தோட்டத்தில் போய் பழத்தை எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து காய போடணுங்க. காய போட்ட பிறகு மறுபடியும் அடுப்பில் வச்சு ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி வந்து உலையில் வந்து இந்த உரலில் வந்து இடிக்கணும். சொல்லுங்கண்ணா. இது வந்து இடிக்கணும். இடித்த பிறகு மறுபடியும் காய பண்ணுங்க. காய போட்டு அப்புறம் இந்த இது இருக்குங்களா, இதுதான் வந்து இது ஃப்ரை பண்ண பிறகு தான் இடிக்கணும். என்னமா பழம் தோட்டத்திலிருந்து கொண்டு வந்துட்டா ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு இது நான் நல்லா அரைச்சு இது காப்பி கொட்டை இல்லையா? இதை வந்து இது காய வைக்கணும். காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு இடிப்பீங்களா? அடுப்பில் வறுக்கணும் முதல்ல இதை. சரி சரி. அது பிறகு இடிச்சு தூளாயிடும். இப்படி பண்ணா நேரடியாக அந்த காஃபி பொடி இதில் தான் நீங்கள் ஒரிஜினல் காபி தூள். அப்படி கொஞ்சம் எடுங்கம்மா. அது எப்படி இருக்கு? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லைங்க? அது கடையில வாங்குறது ஒரு வேற மாதிரி ஒரு அது ஒரு சிக்கரின் ஒரு இது இருக்கு கெமிக்கல். அது போய் மிக்ஸ் பண்ணி அது வந்து வாசத்துக்காக இதுல போறனால அப்படி. இது வந்து அப்படி ஒரிஜினல் காஃபியோட. இது நல்லா இருக்கு. வீட்டுல எவ்வளவு நாளுக்கு ஒருக்கா நீங்க காஃபி பொடி இது பண்ணிக்குவீங்க? அது ஒரு 6 மாசம் அப்படி. இப்போ நீங்க ஒரு தடவை செய்றீங்கல்ல, எவ்வளவு வரும் அது? ஒரு 6 மாசம் 1 கிலோ 2 கிலோ. அந்த காய் பொறுத்து. எல்லார் வீட்டுல அப்படிதான். எல்லா வீட்லயும்
ஒரு தடவை பண்ணா ஒரு வருஷத்துக்கு அப்படி வச்சு. வருஷம் கிட்ட இருக்காது. அவர் 6 மாசம் வரும். ஒரு 6 மாசம் 3 மாசம் ஆ, வீட்டுல ஆள் இருந்த மாதிரி காப்பி எவ்வளவு வைக்கிறா அந்த மாதிரி. ஆ. ஒவ்வொருத்தங்க அதிகமா குடிப்பாங்க, நீங்களும் காபி தான் குடிக்கிறது. சரி, 3 வேளை காப்பி தான். நாங்களும் காபி குடிக்கிறோம். ஆனா இது நீங்க செஞ்சே குடிக்கிறீங்கன்னா ஆச்சரியமா இருக்குல்ல. அப்ப இருந்து இந்த பழக்கம் தான். இதான் கிட்டத்தட்ட 300 வருஷம் ஆச்சு. ஓ, 300 வருஷமா வீட்டுக்குள்ளேயே இந்த இது இருக்கும் இல்லையா? எல்லா வீட்லயும் எல்லா வீட்லயும் இருக்குது. பழைய வீட்டுல எல்லா வீட்லயும் எல்லா வீட்டுல இந்த உரல் அம்மி எல்லாமே இருக்கு. இந்த புது வீடு கட்டினவங்க தான் இது இல்ல. புது வீடெல்லாம் பழைய வீடெல்லாம் இருக்குது. ஓ, ஆனா இப்ப புதுசா கட்டுறவங்க இருக்கிறது இல்ல, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லாம் சரி எடுத்து சரி. ஆனா நீங்க அப்படியே வச்சிருக்கீங்க, வீடு அப்படியே மாறாம. எவ்வளவு நேரம் ஆகுமா இப்ப நீங்க இவ்வளவு போடுறீங்கன்னா? இத இது பண்றதுக்கு எவ்வளவு நேரம்? அது 2 hour 1 hour ஆகும். 1 hour ஆகும். உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் இல்லையா? ஓ, ஆமா, வீட்லயே எல்லாமே செஞ்சுக்கிறதுனால திடகாத்திரமா. நாங்க வீட்லயே தான் எல்லாம் செய்யறோம். குறிப்பா அவங்களுக்கு எந்த நோய் கிடையாது, சுகர் கிடையாது, பிபி கிடையாது, இந்த ஆஸ்மாக்கு ஒண்ணும் கிடையாது. என்ன வயசு இருக்கும்? வயசு ஒரு 88 ரூபா. 78 யாருக்குமே வயசு அதிகமா சொல்லக்கூடாது. அப்படியா? நாங்க எல்லாம் வேலைக்கெல்லாம் போறோம். இதான் வேலைக்கெல்லாம் போறோம். தோட்ட வேலைக்கு போறீங்க. இப்ப இதெல்லாம் நீங்களே எடுத்துட்டு வர்றதுதான்? நாங்கெல்லாம் எடுத்துட்டு வரோம். சொந்த தோட்டத்துல இருந்து எடுத்து. ஓ, சொந்த தோட்டத்திலேயே இந்த இதெல்லாம் எடுத்துட்டு வந்து. எஸ்டேட்ல டீ எஸ்டேட் இருக்குல்ல, டீ எஸ்டேட்ல இடையில காப்பி மரம் இருக்கு, அதை எடுத்து வந்து நாங்க தான் எடுத்துட்டு வரோம். என்ன, நாங்க அந்த காபி குடிக்கும் போது இதோட டேஸ்ட் உங்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குமா இல்ல வித்தியாசம்? டிஃபரெண்ட், இது டிஃபரெண்டா, இது கொஞ்சம் டேஸ்டே டிஃபரெண்ட். சரி, அப்ப நீங்க நேரம் இருந்தா எங்களுக்கு ஒரு காபி போட்டு கொடுங்க, நாங்க எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்க்கறோம். சரியா? சரிம்மா, நீங்க பண்ணுங்க. இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க, நான் காப்பி வைக்கிறேன். சரி, நீங்க பண்ணுங்கம்மா, பாக்குறேன் நானு. எங்க அது ஒரே நிமிஷம் தாங்கம்மா. ஆடாடா, பண்றக்கே ஒரு ரம்மியமா இருக்கு. இன்னைக்கும் அவங்க வந்து இவ்வளவு வருஷம் ஆனாலும் வீட்டுக்குள்ளேயே அதெல்லாம் வச்சு அவங்களுக்கான காஃபி பொடியெல்லாம் அவங்களே வந்து தயார் பண்ணிக்கிறாங்க. அதுவே வந்து ஒரு எக்ஸசைஸா இருக்கு அப்படிங்கும்போது நிஜமாக ஆச்சரியமா இருக்கு. இந்த காலம் அவங்க எல்லாம் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, நாங்க பழைய காலம் ஆளுங்க. ஆனா இப்போ யாராவது விரும்பி பண்றாங்களாம்மா? இல்ல, சின்ன வயசு பசங்க பொண்ணுங்க அவங்க எல்லாம் பண்றாங்களா? அவங்களாம் வந்து அவங்க வீட்டுல இல்லைன்னாலும் இங்க வந்து பண்றாங்க. எனக்கு அப்படி நீங்க இப்ப எங்கிட்ட தமிழ்ல சொன்னீங்களா, படுகா மொழியிலேயே அப்படி ஒரு தடவை என்ன பண்ணணும்னு சொல்லிடுங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து உலக எச்சு வந்து ஃபர்ஸ்ட் படுகுதுக்கு அதுல அப்படி சொல்லுங்க. புரியாதுதான், நான் கேட்டுக்கிறேன். சரி, என்ன பண்ணணும்னு அப்படி தமிழ்ல சொன்னது படுகால முதல்ல தோட்டத்துக்கு போய் பழம் இருக்குது ಇದು ಅಣ್ಣ ಇಟ್ರ ಅಣ್ಣ ಕೂದು ಬಂದು ಊರ ಬಿದ್ದು ಇನ್ನು ಒಳ್ಳೆಗೆ ಅಮ್ಮಿಕಲ್ ಉಣ್ಣಗೆ ಹರಿಸಿ ಅರ್ತು ಬಿಡುದು ಅರ್ತು ಅದು ಇನ್ನೊಂದು ಇದು இந்த மாதிரி இல்ல, படுகா மாதிரி இன்னொரு இருக்குது. ಅದನ್ನ ಎತ್ತಿ ಬೀತಲ ಇದು ಇತ್ತಮಾಕೆ ಹಾಕಿ ಇದನ್ನ ಕಾಯ್ಪಟ್ಟು ನಲ್ಲ ಕಾಯ್ಪಟ್ಟು வெயில ಒಣಗಿಸೋದು ಬಿಸಿಲನ್ನ ಒಳ್ಳೆ ಒಣಗಿಸಿ ಬೀತ್ ಬಿಡ 1 ವರ್ಷ 2 ವರ್ಷ ಗಟ್ಟ ಇದು ಅಟ್ರ ಒಳ್ಳೆಗ ಅಣ್ಣ ಇಟ್ರ ದೊಡ್ಡ ಮೊರ ಒಳ್ಳೆಗ ಅಣ್ಣ ಇಟ್ರ ದೊಡ್ಡ ಮೊರ பெரிய மரம் காப்பி மரம் பெருசா தான் சரி சரி அது புடிங்கிட்டு வந்து இந்த பழத்தை எடுத்துட்டு வரணுங்க. எடுத்து வந்து தண்ணியில ஊற வச்சு அப்புறம் கிளீன் பண்ணிட்டு ಇದನ್ನ ಇದು ಅರಿಸಿ ಆಯಿತು ಅದನ್ನ ಕಾಯ வச்சு அடுப்புல வச்சு வறுத்து ஃப்ரை பண்ணிட்டு இதன இந்த மாதிரி இடிச்சிட்டு இது இன்னும் ஆகணும் இல்லையா? ஆகலையா? அப்ப திரும்ப உள்ள போட்டு மறுபடியும் சரி மிக்ஸில போடலாம். ஓ, மிக்ஸில போடலாம். அந்த இது இருக்குது, அந்த அது வேற மாதிரி இருக்கு. சரி, இப்ப மிக்ஸில போட்டா இது முதல் தடவை எல்லாம் இது இந்த மாதிரி ஆயிடுச்சியா, இப்ப அது மிக்ஸில போட்டா இது வந்து இது முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்படிதான் இருக்கும். இதான் வந்து என் ப்ராடக்ட். இந்த ஒரிஜினல் எதுவுமே கலக்காம காபி கொட்டையை வந்து இடிச்சு இது வந்து பண்ணா இப்படிதான் இருக்கும் இந்த காஃபி. இந்த இடிக்கிற மரம் வந்துங்க கருங்காலி மரத்துல செஞ்சது. ஓ, இது நீங்கம்மா இது கருங்காலியா? முள் ஃபுல்லாவே கருங்காலி டோட்டலாவே. ஓ, இப்பதான் அந்த கருங்காலி எல்லாம் நாங்க பாசி அந்த மாலை எல்லாம் போட்டுக்கிறோம். ஆனா அது அப்ப இருந்தே எல்லார் வீட்லயும் இந்த எல்லா வீட்லயும் இருக்கு. ஓ, எல்லா வீட்லயும் கருங்காலி தான் அது.
இந்த இரும்பு இருக்குது இல்ல, கருங்காலி மரத்தில் செஞ்சது. கீழே வந்து சின்ன அயன் இரும்பு அயன் இது. ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. ஓ அப்போ தான் அது இடிக்கிறதுக்கு சரி. இது ரெண்டு பக்கமும் இருக்கும். ரெண்டு பக்கமும் இருக்குமா? சரி சரி. அப்புறம் நல்ல வெயிட்டாகவும் இருக்கு. உடையாது உடையாது. அதுதான் இரும்புலயும் இருக்குதோ இந்த மரத்துலயும் இருக்கு. அந்த கருங்காலி வந்து இப்பதான் நிறைய பிரபலம் ஆயிட்டு இருக்கு. ஆனா நீங்க 100, 200, 300 வருஷம் கணக்கா வச்சிருக்கீங்க இல்லையா? Let's get married. Oh, so cute. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.